வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டீமன் ஸ்லேயரோட ஸ்பின் ஆஃப் சீரிஸ் தான். அண்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இனஸ்கோட ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ கீழ் போயிட்டு இருக்குல்ல, இதோட எபிசோட் 2 தான் இது. எபிசோட் 1 ஆல்ரெடி சேனலில் இருக்கு, யாரும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணுங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? உனக்கு தெரியும்ல, நான் தான் உனக்கு அங்கே ஹெல்ப் பண்ணேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண மாட்டேன். நீ தான் எப்படியாச்சும் ஃபிகர் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ரைட்டு தான்ப்பா நீங்கள் சொன்னது, யாராச்சும் கொண்டாதான் நம்மளால் வாழ முடியுது, உண்மைதானே? எனக்கு தெரிஞ்சு நான் வாழ்ந்துட்டேன்னு நினைக்கிறேன்ப்பா, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக பேசி போயிட்டு இருப்பானுங்க. என்னது இது? சினபு, அவளை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறப்ப வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்துவா. என்னடா நீ ஹெல்ப்பு கூப்பிடுன்னு நினச்சேன்டா, என்னோட பாய்சனை வச்சு அவனை கொள்ளலாம்னு நினச்சேன், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மாதிரி ஆறாவை கிரியேட் பண்ணுவாளா? இந்த மாதிரி இவங்க பேசிக்கிறத பார்த்தோன்னு அவளுக்கு ஒரு அள்ளு இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த கண்ணிலே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் அவள் எந்த அளவுக்கு அள்ளு விட்றான்னு சொல்லிட்டு. நிறுத்துங்கன்னு சொல்லி கத்திட்டு இருப்பா. என்ன உனக்கு பிரச்சனை? உனக்கு தெரியும்ல, அது உங்கள் அப்பாவே கிடையாது, சொல்லப்போனால் அவர் இப்போ ஹியூமனே கிடையாது, அவர் ஒரு டீமன் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கேற்ற மட்டுமே இவனும் அந்த கையை ரீஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இங்கே பாரு, ஏற்றுக்க முடியலனாலும் நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அது உங்கள் அப்பா கிடையாதுன்னு சொல்லிட்டு ஓடுவான் பாருங்க. அவனுமே அப்படியே சண்டை போட ஓடி வருவான். அப்படி அவன் கையிலேருந்து ஒரு மாதிரி வெப்பனை கிரியேட் பண்ணி சுத்த விடுவான் பாருங்க. நம்ம கீ டாச் பண்ணிடுவான். பட் பண்ண வேகத்தை ஓங்கி அவன் ஸ்வாடை அடிச்சு பறக்க விட்டுருவான். ஸ்வாடை ஆக்சுவலாக பறக்காது, அப்படி மேலே பார்க்குமா. அந்த சமயத்தில் இவன் என்ன பண்ணுவான்னா, கொள்ளலான்னு சொல்லிட்டு பாயிரப்ப நம்மால் சும்மா இருப்பாரா, அப்படியே மூச்சு இழுத்து அவன் கையை வெட்டுவான் பாருங்க. வெட்டின உடனே அடுத்து போர்த்துப்பாங்க, சம்பவத்தை பண்ணிவிட்டு போயிடுவார். அஃப்கோர்ஸ் இந்த மேட்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னா கீக்கு ஒன்றுமே கிடையாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கேற்ற மாட்டேமே அந்த டீமனுமே இறந்துருக்கும். அண்டு சாவோட விளிம்பில் அந்த டீமனு கண்ணுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு கதை சொன்னல, அப்போ சிரித்த முகம் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த டீமன் சாகர மாட்ட கட்டியிருப்பாங்க. இந்த சமயத்தில் கீக்கு பார்த்தோம்னா ஒரு கில்ட் இருக்கும், நம்ம பண்ணது ரைட்டாக தப்பா, இல்லை கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா, ரைட்டான டிசிஷன் தான் எடுத்திருக்கோமான்ற மாதிரி ஒரு கில்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்க்கலாம். என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான காரணன்றது இந்த டைம்லைன் தான். இது எங்கே நடக்குது அப்படிங்கிறத நான் எண்ணில் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கில்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கீக்கு இருக்குது, இங்கே முடிஞ்சிருச்சு போல இருக்குது. ஆமாம், எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சினபு இந்த பொண்ணை பார்ப்பா. அந்த பொண்ணு என்ன பண்ணுவானா, அவளோட ஷூவெல்லாம் அவுத்து போட்டு கன்னை பாயிண்ட் பிளாங்க்ல வச்சு சுடப்போவா பாருங்க. இவங்களுக்கு சாக்காயிரும். சினபுவை தடுத்து நிறுத்துன்னு சொல்லி இவன் கத்த, சினபு ஒரு மாதிரி பார்த்து மிரலன்னு சொல்லிட்டு சுடப்போவா பாருங்க. டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சினபு பூந்துருவா. என்னடி பண்ற அப்படின்றப்ப, எதனால எல்லாமே எனக்கு இப்படி நடக்குது, எல்லாருமே என்னை காப்பாத்திக்கிட்டே இருக்கீங்களே, எதனால? அப்பா டீமனா மாட்டாரு, டாருவுமே என்னை விட்டுட்டு போயிட்டான், என்னோட வீடு என்னை விட்டு போயிடுச்சு, எல்லாமே எனக்கு தப்பாக நடக்குது, உங்கள் யாருக்குமே இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது, என்னை விட்டு தள்ளுங்க, என்னை தனியாக விட்டு போங்க, போய் தொலைங்கன்னு சொல்லிட்டு இவன் அந்த வருத்தத்தில் கத்திட்டு இருப்பாளா. ஒரு மெசேஜ், அவர் கொடுத்த ஒரு மெசேஜ், அவர் எந்த மாட்ட சொன்னான்னு உனக்கு புரியுதா? அவர் உன்னை வாழ சொன்னார். ஒருவேளை உன்னோட கவலை, உன்னோட அந்த முணுமுணுப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த டீமனை பற்றினதுனா எனக்கு அது தேவையில்லாத ஒன்று, நான் போயிட்டு வரேன்ற மாதிரி கீ கிளம்ப ஆரம்பிச்சிருவான். அண்ட் அதே சமயத்தில் சினபு நிறுத்துவா கியூ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்ப, மறந்துடாத சினபு, நம்ம எல்லாமே பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவா. ஸோ சினபுக்கு வேறு வழியே இல்லை, இந்த இடத்துல வந்து தான் ஆகணுன்ற நிலைமை வந்துடும். உன்னை நீ தான் பார்த்துக்கணும், உன்னால் ஒத்துக்க முடியல ஏற்றுக்க முடியலனாலுமே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், ஏன்னா நாங்கள் எல்லாருமே இதை ஏற்று தாண்டி தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவா. இவள் பார்த்தோம் அப்படின்னா அந்த கன் எடுத்து பார்ப்பாளா. ஆக்சுவலாக அந்த கன் அவங்க அப்பா கொடுத்தது. அண்ட் அதே சமயத்தில் முட்டியிருப்பான் பார்த்தீங்களா, எபிசோட் 1ல் குத்தியிருப்பான்ல, அந்த சமயத்தில் அவனோட பிளட் பற்றுக்கும் போல இருக்குது. உங்கள் ரத்தம் தான்ப்பா இதை ஹார்டாக மாற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. அண்ட் இந்த சமயத்தில் அவளுக்கு ஒரு மாதிரி இந்த ஃபீலிங்கே வேற மாட்டம் இருக்குங்க. அவளுக்கு அழுவதும் தெரியாமல் சிரிக்கவும் முடியாமன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் சொன்னது உண்மைதான் போல இருக்குது, நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்களாப்பா அப்படிங்கிற மாட்டம் இருக்கும் அவளுக்கு. அண்ட் அப்புறம் மனசு உடஞ்சி அழுவா பாருங்க. உண்மையிலே தரமான பேனல். இதை நீங்கள் படிக்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த சாப்டரை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பெருசாக இந்த எமோஷனை தான் கன்வே பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ டைம் கிடச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல கீவ் பார்த்தோம் அப்படின்னா மனசு அலப்பாய விடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலாக ஃபைனல் பேட்டில் கூட இதை இந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டார். பட் இந்த இடத்துல அதை யூஸ் பண்ணியிருக்காருல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாரு கியூ, நீ பில்லராக மாறணும், சிறந்த ஸ்வாட்ஸ்மேனாக மாறணும் அப்படின்னா நீ இந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணி தான் ஆகணும். இந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணணும்னா நீ சிம்பிளாக உன்னோட மனசை காமாவும் ரொம்ப ஜென்டிலாகவும் வச்சுக்கணும், லைக் ரிஃப்ளெக்ஷன் இந்த வாட்டர் அப்படிங்கிற மாட்டோம் உரக்குலைக்க இவனுக்கு அட்வைஸ் கொடுத்துருப்பாரு. அஃப்கோர்ஸ் சீசன் 1ல் டாஞ்சருக்கு சேம் அட்வைஸ் தான் கொடுத்துருப்பாரு.
அண்ட் அதை வந்து இங்கே சொன்னோன்னே இவனுக்கு இதெல்லாம் ஞாபகம் வரும். நம்ம வந்து பில்லராக மாறணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் இவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிட்டு சினபு என்ன பண்ணுவான்னா சாப்பிட்டுட்டு இருப்பா. கண்டிப்பாக நீ மாறிட்ட கியூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும், எது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பானே. எனக்கு தெரியுது நீ வந்து கோல்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான், பட் இந்த தடவை உன்னோட வாயிலிருந்து வந்த வார்த்தை அப்படிங்கிறது அதில் ஒரு வார்த்தை தெரிஞ்சிச்சுரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாச்சிட்டு இருப்பாளா. இப்போதான் இவனுக்கு என்ன நடந்துச்சு, இது என்ன டைம்லைனே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. என்ன மேட்டர்னா, நம்ம டாஞ்சிரோ மீட் பண்ண கப்பல் நடக்கிற ஸ்டோரி தான் இது. ஆக்சுவலாக அந்த டாஞ்சிரோட கதையை இப்போ சொல்லுவான். இந்த மட்டும் ஒரு பையனை நான் பார்த்தேன், அவனோட வாழ்க்கை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரியாக மாறிடுச்சு, அவன் ஃபேமிலி வந்து கொல்லப்பட்டுட்டாங்க, அவன் தங்கச்சியுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீமனாகவே மாறிட்டா. அண்டு அந்த சமயத்தில் நான் எடுத்த டிசிஷன் ரைட்டா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியலை. நெசுகோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆள் தான், எனக்கு தெரிஞ்சு அவள் எந்த ஒரு ஹியூமனுமே கொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை அவள் கொன்னானா நான் என் மனசை அலைப்பாய விட மாட்டேன், கட்டுக்கோப்பா அவளை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு. சனமி அந்த இடத்துல பண்ணியிருப்பாள். சீசன் 1 பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சனமி வந்து பிளட்டை காட்டியிருப்பான். மேபி அந்த மாட்டை ஏதாச்சும் ஒரு ஹியூமனை தின்றுதானா கீவே உள்ளார இறங்கி சம்பவம் செஞ்சுருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கீவுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அண்டு நம்ம எல்லாருமே பார்த்தோன்னா ஒரு ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க, அது பெஸ்ட்டு ஸ்வார்ட்ஸ்மேன் கொண்ட ஒரு ஆர்கனைசேஷன். அண்ட் அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நம்மளாம் பில்லராக இருக்கோம். அதனால தான் நம்ம எதையுமே மறக்கக்கூடாது. நம்ம எதுக்காக இந்த கத்தியை கையில் எடுத்தோம், எதுக்காக ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பித்தோம், நம்ம பாதுகாக்க வேண்டியதை பாதுகாத்தே ஆகணும். ஏன்னா நம்ம எல்லாருமே பில்லர்ஸ் மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிரும், என்னடா உன் வாழ்க்கை என்ன ரொம்ப கஷ்டமாக போயிட்டு இருக்கு போல இருக்குன்னு சொல்கிறப்ப, பில்லர் என்றைக்குமே உடஞ்சது கிடையாது, கீ என்றைக்குமே புலம்புனது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சை போட்டுருவான். ஸோ இதோட இந்த சாப்டர் இந்த ஒரு ஸ்பின் ஆஃப் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் ஒரு சின்ன டீட்டெயில் இருக்கும். ஆக்சுவலாக இந்த பேனல் பார்த்தோம்னா ஒரு காமெடியான ஒரு பேனல் இருக்கும். என்னன்னா இவன் வந்து சாலமன் பீஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பான். அதை பார்த்தோன்னா இவளுக்கு ஒரு சினபுக்கு, டேய் உனக்கு சாலமன்லாம் பிடிக்குமாடா அப்படிங்கிற விட சொன்னோன்னே இவனுக்கு சிரிப்பான் போல இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் தி டீமன் ஸ்லேயர் ஹிஸ்ட்ரி இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் கியூ ஃபர்ஸ்ட் டைம் சிரிக்கிறான். நான் இதுக்கு முன்னாடி சீசன் 5 சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேவா, அந்த இடத்துல சிரிச்சிருப்பான் ஒரு தடவை. ஸோ யாரும் பார்க்கல அப்படின்னா சீசன் 4 பார்த்துட்டு போங்க. ஏன்னா சீசன் 4 பார்த்தோம்னா ஆல்ரெடி சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிடுங்க. அங்கே சிரிச்சிருப்பான்ல, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டைம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் அவன் சிரிக்கிறான். ஸோ இந்த ஸ்பின் ஆஃப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இதுக்கு பெரிய சப்போர்ட்டுங்கிறது நீங்கள் கொடுக்கல. அப்படி இருக்கிறப்ப இது எதுக்கு சீக்கிரம் போட்டோன்னா இதை முடிச்சிருவோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப சின்ன சாப்டர் தான். எனக்கு தெரிஞ்சு 2 சாப்டர் அது பிரிச்சிருப்பாங்க. பட் சொல்லப்போனால் ஒன்று தான், ஒரு 54 பேஜில் ஒன்று, 29 பேஜில் ஒன்றுன்னு இருக்கும். கண்டென்ட் வைஸாக பெருசாக ஒன்றுமே இருக்காது. இந்த டைம் லைன் பார்த்தோன்னா டீமன் ஸ்லேயரில் சீசன் 1 ஃபர்ஸ்ட் எபிசோட் இருக்குல்ல, அதாவது கியூ வந்து டாஞ்சிரோ மீட் பண்ணக்கப்புறம் அவன் வந்து ஒரு மிஷனுக்கு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அங்கே வரக்கூடிய மிஷன் தான் பார்த்தோம் அப்படின்னா இது. ஓகேவா, ஸோ அங்கே நடக்கிற டைம்லைன் தான் இது. அந்த இடத்துலவே நம்ம சினபுவை காட்டிடக்கூடாதுன்றதுக்காக தான் இது வந்து லேட்டாகவே பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ரன்கோவோடது கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக போன வீடியோக்கு சப்போர்ட்டுங்கிறது பெருசாக கிடைக்கல. மேபி இந்த வீடியோக்கு நல்லா கிடச்சிச்சுன்னா ரன்கோவோடது ரொம்ப சீக்கிரமாக போகிறேன். ஸோ லவ் யூ கைஸ் ஸோ மச்.